பகவானாகிய ஸ்ரீராமர் மன்னராக முடிசூட்டப்பட்ட பிறகு வசிஷ்ட மகரிஷியை தன்னுடைய ஆச்சாரியராக வைத்து கொண்டார். விதிப்படி பல யாகங்களை செய்தார். அப்படி பல யாகங்கள் செய்ததன் மூலம் சகல தேவ ஸ்வரூபியாகிய ஸ்ரீராமர் தன்னைத்தானே பூஜித்து கொண்டார் என்று சிலாகித்து கூறுகின்றது பாகவத புராணம். பகவானையே சார்ந்திருக்கின்ற நிறைய பிராமணர்களுக்கு பலவிதமான செல்வங்களை தானமாக அளித்தார். சீதா தேவியும் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கூட பிராமணர்களுக்கே தானமாக அளித்தார். அந்த பிராமணர்கள் எல்லோரும் ஸ்ரீராமருடைய உதாரண குணத்தை மிகவும் ஸ்லாகித்து போற்றி அவரை வணங்கினார்கள். தாங்கள்தான் எங்களுடைய ஹிருதயங்களிலே பிரவேசித்து எங்களுடைய அஞ்ஞானமாகிய இருளை அகற்றுகின்றீர்கள். தாங்கள் பிராமணர்களையே தெய்வமாக கொண்டவர், நிறை ஞானம் உள்ளவர், எல்லா உத்தமர்களுக்குள்ளேயும் மிக மிக சிறந்தவர், முனிவர்களாலும் மகரிஷிகளாலும் தியானம் செய்யப்பட்ட திரு பாதங்களை பத்ம பாதங்களை உடையவர், தங்களுக்கு நமஸ்காரம் என்றார்கள். அரசராகிய ஸ்ரீராமர் தன்னுடைய ராஜ்யத்திலே இருந்த குடிமக்களை நன்றாக பரிபாலித்து வந்தார். ராஜ்யத்தை பற்றி மக்கள் என்ன பேசிக்கொள்கின்றார்கள், அவர்களுக்கு உள்ளூர் ஏதாவது குறைகள் இருக்கின்றனவா, மக்கள் மனம் மகிழும்படிதான் நாம் ஆட்சி செய்து வருகின்றோமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக மாறு வேடத்திலே அவர் இரவிலே அந்த நகரத்திலே இங்கும் சஞ்சரிப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர் சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது, இங்குமங்கும் சென்று கொண்டிருந்த பொழுது, ஒரு கணவனையும் மனைவியையும் பார்க்க நேர்ந்தது. அந்த கணவன் மனைவியை வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருந்தான், வைது கொண்டிருந்தான். நீ துஷ்டத்தனம் மிக கொண்டவள், கெட்டவள், கணவனின் வீட்டை விடுத்து வேறு வீட்டிலே வசிப்பவள், இப்பொழுது நீ நினைத்த போது திரும்பி வந்திருக்கின்றாய், உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் வீட்டிலே உனக்கு இடம் கிடையாது, உனக்கு நான் உணவளிக்கவும் மாட்டேன், உடைகள் அளிக்கவும் மாட்டேன், எங்கே சென்றிருந்தாயோ அங்கேயே மீண்டும் சென்றுவிடு, உன்னை மீண்டும் சேர்த்து கொள்வதற்கு, அந்நிய வீட்டிலே வசித்து வந்த உன்னை மீண்டும் என்னுடைய வீட்டிலே சேர்த்து கொள்வதற்கு என்னை நீ என்ன நம்முடைய மன்னனாகிய ராமன் என்று நினைத்தாயா? நம்முடைய மன்னனாகிய ராமன் பெண்டாட்டிதாசன். அரசியாகிய சீதாதேவி ராவணனுடைய வீட்டிலே வெகு காலம் வசித்திருந்தாள். ஆனால் மினக்கெட்டு லங்கா நகரம் சென்று அவளை கூட்டிக் கொண்டு வந்து, சீதாதேவியை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடனேயே வைத்து கொண்டிருக்கின்றான் ஸ்ரீராமன். அதை போல நானும் செய்வேன் என்று நினைத்தாயா? அப்படி செய்ய மாட்டேன், முடியாது என்று அவன் கத்திக்கொண்டிருந்தான். அதை கேட்ட மன்னராகிய ஸ்ரீராமர் மிகவும் அதிர்ந்து போனார். பொதுமக்கள் பொதுவாக அறிவில் சிறந்தவர்களாக இருப்பதில்லை. காரியங்களையெல்லாம் நன்றாக ஆலோசித்து பார்க்கும் திறன் கொண்டவர்கள் இல்லை. எனவே அவர்களை திருப்திப்படுத்துவது என்பது மிக மிக கடினம். ஒரு மனிதன் இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டான், இதுவே நாடெங்கிலும் பரவி இன்னும் சில காலத்திலே எல்லோரும் இப்படியே பேச ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட இகழ்ச்சியை நாம் சம்பாதித்து விடக்கூடாது என்று எண்ணினார். அதனாலே இனிமேல் வரக்கூடிய அபவாதத்திற்கு, எல்லா மக்களுமே தன் மீது சுமத்தக்கூடிய அபவாதத்திற்கு பயந்து சீதாதேவியை காட்டுக்கு அனுப்பிவிட்டார். அந்த சமயத்திலே சீதாதேவி கர்ப்பிணியாக இருந்த போதிலும் ஈவிரக்கம் இல்லாமல் உலக இகழ்ச்சிக்கு, நிந்தனைக்கு பயந்து காட்டுக்கு அனுப்பிவிட்டார். வேறு வழியில்லாமல் சீதாதேவி காட்டுக்கு சென்றார். வால்மீகி ஆசிரமத்தை அடைந்தார். வால்மீகி முனிவரும் சீதாதேவியை வரவேற்றார். சீதாதேவி அங்கேயே அதன் பிறகு வசிக்க ஆரம்பித்தார். உரிய காலத்திலே 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. வால்மீகி மகரிஷி அந்த 2 குழந்தைகளிலே ஒரு குழந்தைக்கு குஷன் என்றும் இன்னொரு குழந்தைக்கு லவன் என்றும் பெயர் வைத்தார். காட்டிலே இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்க, நாட்டிலே அயோத்தியா நகரிலே ஸ்ரீராமர் தன்னுடைய சகோதரர்களை திக்விஜயம் செய்து வருமாறு அனுப்பினார். அவ்வாறாகவே பரதர் திக்விஜயம் செய்து எல்லா திசைகளையும் வென்று வந்தார். அந்த செல்வங்களையெல்லாம், தான் வென்ற செல்வங்களையெல்லாம் ஸ்ரீராமரிடமே சமர்ப்பித்தார். இன்னொரு தம்பியாகிய சத்ருக்னர் மது என்கின்ற அரக்கனின் புதல்வனாகிய லவணன் என்கின்ற ராட்சசனை கொன்றார். யமுனா நதியின் கரையிலேயே மதுவனத்திலே மதுரா என்கின்ற நகரத்தை புதிதாக நிர்மாணித்தார், ஏற்படுத்தினார். இதெல்லாம் இப்படி இருக்க, ஒரு நாள் சீதாதேவி தன்னுடைய புதல்வர்களாகிய குசனையும் லவனையும் வால்மீகி மகரிஷியிடமே ஒப்படைத்துவிட்டு தான் பூமிக்குள்ளே சென்று விட்டார். தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டார். கணவராகிய ஸ்ரீராமனின் பாதார விந்தங்களையே தியானித்து கொண்டு பூமிக்குள்ளே சென்று விட்டார். இதை கேள்விப்பட்ட ஸ்ரீராமர் மிகுந்த துக்கத்தை அடைந்தார். ஆனால் தன்னுடைய தைரியத்தினாலேயே அந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டார். இருந்த போதிலும்
தான் ஈஸ்வரனாகவே இருந்த போதிலும், மகாவிஷ்ணுவாகவே இருந்த போதிலும், சீதாதேவியின் உத்தமமான உயர்ந்த குணங்களை நினைத்து நினைத்து துக்கித்தார் என்று எடுத்து கூறுகின்றது பாகவத புராணம். இதையே ஒரு நல்ல உதாரணமாக கொண்டு பாகவத புராணம் மேலும் நமக்கெல்லாம் உபதேசிக்கின்றது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற சிநேகம், நட்பு, காதல் இப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. ஜனங்களுக்கு, அதிலே வசப்பட்டிருக்கின்ற ஜனங்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரனாகிய ஸ்ரீராமனுக்கே இப்படிப்பட்ட ஒரு கதி நேர்ந்ததென்றால், துக்கத்தை கொடுத்தது என்றால், மற்ற சாதாரண ஜனங்களுக்கு பெண் விஷயமான ஆசை மிகுந்த துக்கத்தை கொடுக்கும் என்பதிலே என்ன சந்தேகம் என்றும் கேட்கின்றார் சுக மகர்ஷி. அதனாலே சீதாதேவி பூமிக்குள்ளே சென்ற பிறகு கூட ஸ்ரீராமர் வேறொரு திருமணம் செய்து கொள்ளவில்லை. சீதாதேவியை நினைத்து கொண்டே வாழ்ந்தார். இவ்வாறாக அவர் தன்னுடைய குடிமக்களை நன்கு பாதுகாத்து காப்பாற்றி தர்மத்தை ஸ்தாபித்து இறுதியிலே தன்னுடைய தேஜஸையே அடைந்தார். அதாவது தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டார், தன் உலகம் சென்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீராமருடைய திருவடிகளை, அரவிந்த பாதங்களை மக்கள் எப்பொழுதும் தங்களுடைய இருதயத்திலே நிறுத்தி தியானம் செய்கின்றார்கள். அவருடைய கீர்த்தியை பல மகரிஷிகள் கானம் செய்கின்றார்கள். அவருடைய பாதார விந்தங்கள் சகல பாபங்களையும் போக்கடிக்கின்றன. அவருடைய புகழ் எல்லா திசைகளிலும் பரவி திசைகளையெல்லாம் வியாபித்து இருக்கின்றது. எல்லா தேவர்களும் சிறந்த அரசர்களும் அவருடைய திருவடிகளையே வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுடைய பாத கமலங்களை நான் சரணம் என்று அடைகின்றேன் என்று எடுத்து கூறினார் சுக மகரிஷி. மேலும் தொடர்ந்து ஸ்ரீராமரை யார் யாரெல்லாம் பார்த்தார்களோ, யார் யாரெல்லாம் தொட்டார்களோ, அவருடன் கூடவே வசித்தார்களோ, அவர் பின்னாலே சென்றார்களோ, அந்த கோசல தேசத்து மக்கள் எல்லோருமே சிறந்த யோகிகளாலே அடையக்கூடிய உத்தம கதியை அடைந்தார்கள். ஸ்ரீராமருடைய சரிதத்தை யார் கேட்கின்றாரோ அவர் சகல கர்ம பந்தங்களில் இருந்தும் விடுபடுகின்றார் என்றும் ஸ்ரீராமரை ஸ்லாகித்து பாராட்டி கூறினார். ஸ்ரீராமருக்கு நமஸ்காரம். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.